12ஆம் ஆண்டு வணிகவியல் துறை மாணவி சுபிக்ஷா அவர்கள். திக்குணர்வியில் செவிட்டாத செல்லமுதை சென்னா கோதாரி உலக புதுமுறை போன்ற உன்னத நூல்களை உலகுக்கு இந்த உயர்ந்த மொழியான அன்னை தமிழுக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் முதல் காலப்பயணி அனுபவ குறிப்புகள் என்று போற்றப்படும் பெருநாவல நிறுவிய உலக பொதுமுறை உலகுக்கு ஓட்டும் உன்னத கருத்துக்களை கற்று வாழ்வில் நாங்கள் வியந்திட ஊக்கமளிக்கும் விதமை இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த எங்கள் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் முனைவர் சுந்தரமையா அவர்களை வரவேற்கிறேன். கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்த்திடும் கலங்கரை விளக்காய் எங்களை செதுக்கி செம்மைப்படுத்தி அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் எங்களை கல்லூரி எங்கள் கல்லூரி தமிழ் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் கவிதா அம்மா அவர்களை பணிவுடன் வரவேற்கிறேன். யாம் பெற்ற இன்பம் இவ்வயது பெற வேண்டும் என்பதற்கு எனங்க எவ்வளவு கொடுத்தும் குறையாத திருக்குறை ஆற்ற வந்துள்ள எமது கவிஞரை நீட்டிக்க அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று என்றும் நன்றி என்ற வார்த்தையை விட சிறந்த சொல் இல்லை என்றும் கூறுவர். அவ்வகையில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து உண்மை காத்து சிறப்பித்துள்ள அனைவருக்கும் நன்றி நவிழ வருகை புரிந்துள்ள எங்கள் கல்லூரியின் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர் ரமேஷ் அவர்களை முன்னுடன் வரவேற்கிறேன். மேலும் தேர்வுகள் எழுத்தை வைத்து அதன் பெருமையை அகிலமைக்கும் பறைசாற்றி பறைசாற்ற வேண்டும் என்பதை வேண்டும் என அதிக ஆர்வத்தில் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எனதருமை பாசமிகு தோழமைகளையும் அன்புடைய பேராசிரியர்களும் வரவேற்று சிறப்புரைப்படும் உன்னத கருத்துக்களை தெரிந்து கொள்ள உங்களை போல் நானும் ஆர்வமுடன் விடைபெறுகிறேன். நன்றி சுபிக்ஷா அக்கா. சிறப்புரையாளர் தங்கை வரவேற்புரை கூற இது ஒரு மிக அற்புதமான ஒரு குடும்ப நிகழ்வு போல் இருந்தாலும் இது ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளும் திருக்குறளை தன்னுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட குரல் சிந்தனையோ இன்றைய சிறப்பு விருதாக கலந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றக்கூடிய என்னுடைய அன்பு மாணவி அவர்கள் தேர்ந்தெடுத்த திருக்குறள் தான். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய 591வது திருக்குறள். உடையாறு எனப்படுவது ஊக்கம் உடையது உடையரோ மற்ற. வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்புடைய ஒரு உன்னதமான உயரிய சொத்தாக சொல்லக்கூடியது அவருடைய ஊக்கம் தான். ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோ என்று வருவர்கள் அழகாக இந்த திருக்குறளுக்கு உரை கூறியிருப்பார். எத்தனையோ செல்வங்கள் நம்மிடையே இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனுடைய அந்த மன தைரியம், தன்னம்பிக்கை, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மனிதனால் மட்டுமே எல்லா கால சூழலிலும் அவனால் போரிட்டு போராடியும் உழைத்து வீரியவனால் வாழ முடியும். வாழ்க்கையில் இன்பம் கலந்து இதைத்தான் வள்ளுவம் அழகாக சொல்கிறது. இன்பத்தில் வாழக்கூடிய ஒரு மன பக்குவத்தை படிக்க படிக்க தைரியம்
எனப்படுவது ஊக்கம் அதில் உடையது உடையரோ மற்ற என்பதா ஊக்கமில்லாதவர் வீரராக இருந்தாலும் அவர் உடையதே ஆக மாட்டார். அதாவது இந்த மிக முக்கிய வந்து பிரபாகரன் போனீங்களா சவுண்ட படுத்தாது என்ற பல கேள்விகள் எழுறதுனால இந்த சமூகத்தை பத்தின கட்டாரியே அதே மாதிரிதான் வாழ்க்கை பத்தின ஒரு பயமும் ஏற்படுவாங்க. நம்ம இதுக்கு சரியா வருமா, நமக்கு இது சரியா இருக்கா, நம்மளால